கொரோனா காலம் சிந்தித்து பாருங்க, ஒரு கடுமையான சோதனை. இதுவரைக்கும் இந்த நோயை யாரும் பார்த்ததில்ல. உலகமே சம்பித்து போய்விட்டது. கொரோனா வைரஸ் காற்றிலே பரவக்கூடிய ஒரு நோய். உலகம் முழுவதும் பரவி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழகத்திலும் கொரோனா வைரஸ் பரவல் கடுமையாக இருந்தது. அந்த கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு ஒருவரை தாக்கின்ற பொழுது அதனுடைய அறிகுறி என்ன என்று கூட தெரியாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய மருத்துவர்கள், நம்முடைய அரசாங்கம் திறமையாக செயல்பட்டு அந்த கொரோனா வைரஸ் பரவல் அறிகுறிகளை கண்டுபிடித்து அதற்கு தக்க சிகிச்சை அளித்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உலக அளவிலே நீங்க பார்த்தா கூட தமிழ்நாட்டில் தான் இந்த கொரோனா வைரஸ் பரவல் தடுத்ததிலே முதல் மாநிலம் என்ற பெயரை நாம் பெற்றோம். பாரத பிரதமர் அவர்கள் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பது குறித்து அனைத்து முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தை காணொலி காட்சி மூலமாக நடத்தினார்கள். அப்பொழுது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதை பின்பற்றுங்கள் மற்ற மாநிலம் என்று குறிப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே காலகட்டம் சென்னை மாநகர மக்கள் மற்றும் பல்வேறு மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள், நகராட்சியில் இருக்கின்ற மக்கள் வேலை வாய்ப்பு இல்ல, உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அரசாங்கத்துக்கு தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழை மக்கள் பாதிக்க கூடாது, அவர்களுக்கு 3 வேளையும் சுட சுட உணவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து அம்மா உணவகத்திலும் உணவுகள் தயாரிக்கப்பட்டு சமூக நல கூடங்களில் உணவு தயாரிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேர்களுக்கு உணவு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட 11 மாதம் பிழை இல்லாம அம்மா உணவகத்திலே உணவளித்த அரசு அதிமுக அரசு. மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் அவர்களுக்கெல்லாம் அவர் இல்லத்துக்கே சென்று சுட சுட 3 வேளையும் கொரோனா காலத்திலே உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல வேலைவாய்ப்பு இல்ல, ஏழைகள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையிலே 11 மாத காலம் விலை இல்லாம உணவுப் பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த கொரோனா காலத்தில் 11 மாசம் அரசுக்கு வருவாய் கிடையாது. டாஸ்மாக்ல வருவாய் இல்ல, பத்திரப்பதிவுல வருவாய் இல்ல, ரோட் டாக்ஸ்ல வருவாய் இல்ல, ஜிஎஸ்டி வருவாய் இல்ல, கலால்ல வருவாய் இல்ல. இப்படி வருவாயே இல்லாத காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்லூரிகள் திறக்கப்படல, மாணவர்கள் மன உளைச்சல், ஓராண்டு வீணா போய்விட்டது என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். அந்த கவலையும் தீர்த்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனிலே வகுப்பு நடத்தினோம். ஆன்லைனிலே தேர்வு, சிறப்பா கல்வி கட்டுறாங்க, சிறப்பா ஆன்லைனிலே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றாங்க. இளைஞர்களையும் காப்பாற்றிய அரசு, மாணவர்களையும் காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது இந்த ஆட்சியை பார்க்க முடிகிறதா? இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது செயல்படுத்தி காட்டினார்களா? சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறிவித்தார்கள். அந்த 525 அறிவிப்புகளை 4 ஒரு பங்கு அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனா ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் அமைச்சர் சகாக்கள்
திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள்ல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைவேற்றிருக்காங்களா? பொய் தானே. இன்றைக்கு நம்முடைய நகரத்தில் இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் அவருடைய கல்விக்காக வங்கியிலே கடன் வாங்கின கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? இது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அந்த கல்வி கடன் ரத்து செய்யல. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? அதோட நீட் தேர்வு விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருக்கின்ற என்று இன்றைய துணை முதலமைச்சர் அன்றைய தினம் சொன்னார் தேர்தல் நேரத்தில். ஆனா ரகசியத்தை சொல்லிட்டார் முதலமைச்சர். இந்த 2 சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால எங்களால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்று ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வீதி வீதியாக இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் வீதி வீதியா பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்து இந்த இளைஞர்களையும் அவருடைய பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அந்த மக்களை மறைந்த அரசாங்கம் மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்தித்து பாருங்க, எந்த அறிவிப்பை நிறைவேற்றிக்கிறாங்க? ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் நான் இந்த வீதியிலே வருகின்ற பொழுது பார்த்தேன். பெரும்பாலும் சாதாரண மக்கள். நான் கிராமத்திலே வாழ்ந்தவன், கிராமத்திலே பிறந்து வாழ்ந்தவன், ஏழைகளுடைய கஷ்டத்தை நன்கு உணர்ந்தவன், அவர்களோடு வாழ்ந்தவன், அவளுக்கு கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனைகளை பகிர்ந்து கொண்டவன். அந்த அடிப்படையில் எங்களுடைய ஆட்சி நடைபெற்றது. இன்றைய ஆட்சியாளர்கள் அப்படி அல்ல. செல்வர்களுக்குத்தான் இந்த ஆட்சியிலே முதலிடம் புகலிடம், ஏழைகளுக்கு இல்ல. அதிமுக ஆட்சிக்கு வரை ஏழைகளுக்காக திட்டங்களை போட்டோம். திமுக ஆட்சி குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி உயர்த்திய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்வு. இங்க இருக்கிற வீடு என்றால் 1000 ரூபாய்க்கு வரி செலுத்திக் கொண்டிருந்தால் இப்பொழுது 2000 ரூபாய் திமுக ஆட்சியிலே வரி செலுத்த வேண்டும். அதே போல இங்க இருக்கின்ற கடை அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு குறைந்த வரி செலுத்தப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 180% வரியை உயர்த்திருக்கின்றார்கள். ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு. இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி தேவையா? 100%, 150%, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டு சொன்னால் அந்த மக்கள் எப்படி பிழைப்பார்கள்? அவர்கள் மீது அவர்களுடைய தலை மீது இவ்வளவு பெரிய வரி சுமை சுமத்திய அரசாங்கம் அதிமுக. பிறகு மின் கட்டணம் இன்றைக்கு கடுமையாக உயர்த்தப்பட்டு விட்டார்கள். 52% மின் கட்டணத்தை உயர்த்தினார்கள். ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு. எவ்வளவு மக்கள் தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை அப்படியே அந்த பல்ட்டி அடித்து மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கமாக இன்றைக்கு அதிமுக அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில்களை செய்ய முடியல. மின்கட்டண உயர்வு. இன்றைக்கு சென்னை மாநகர மக்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்ட வேண்டியதாலும் சரி, கடை கட்டுவதாலும் சரி, கட்ட வேண்டும் என்றாலும் சொல்லி அப்ரூவ் வாங்க வேண்டும். சென்னை மாநகராட்சியிலே
அதற்கு கட்டிட அனுமதி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 1000 சதுரடிக்கு மாநகராட்சியில கழிவுநீர் கட்டமைப்பு உட்பட டெபாசிட் 37,500 கோடி கட்டலாம் போதும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கிட்டத்தட்ட 1,08,000 கோடி டெபாசிட் கட்ட வேண்டும். அதாவது 132% இந்த கட்டிட அனுமதிக்காக இந்த அரசு வசூல் செய்கின்றது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இங்கே சென்னை மாநகர மக்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட வேலைக்கு செல்லக்கூடியவர் பல பேர் இருக்கின்றார்கள். மாத சம்பளம் வாங்கிட்டவர் பல பேர் இருக்கின்றார்கள். பெரும்பாலும் அப்படித்தான். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய பரப்புரையை துவக்கி இருக்கிறார். மயிலாப்பூரில் தனது பரப்புரையை துவக்கிய அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்.